السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. وقال تعالى أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. باب ما جاء في صفة أكل رسول الله صلى الله عليه وسلم. حدثنا وبه قال حدثنا محمد بن بشار حدثنا عبد الرحمن بن المهدي عن سفيان عن سعد بن إبراهيم عن ابن لكعب بن مالك عن أبيه رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان يلعق أصابعه ثلاثا. وبه قال حدثنا الحسن بن علي الخلال حدثنا عفان حدثنا حماد بن سلمة عن ثابت عن أنس رضي الله عنه قال: كان النبي صلى الله عليه وسلم إذا أكل طعاما لعق أصابعه الثلاث. به قال حدثنا الحسين بن علي بن يزيد السدائي البغدادي حدثنا يعقوب بن إسحاق يعني الحضرمي حدثنا شعبة عن سفيان الثوري عن علي بن الأقمر عن أبي جحيفة رضي الله عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: أما أنا فلا آكل متكئا. وبه قال حدثنا هارون بن إسحاق الهمداني حدثنا عبدة بن سليمان عن هشام بن عروة عن ابن لكعب بن مالك عن أبيه رضي الله عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يأكل بأصابعه الثلاث ويلعقهن. باب ما جاء في صفة خبز رسول الله صلى الله عليه وسلم. به قال حدثنا محمد بن المثنى ومحمد بن بشار قال حدثنا محمد بن جعفر حدثنا شعبة عن أبي إسحاق قال: سمعت عبد الرحمن بن يزيد يحدث عن الأسود بن يزيد عن عائشة رضي الله عنها قالت: ما شبع آل محمد صلى الله عليه وسلم من خبز الشعير يومين متتابعين حتى قبل رسول الله صلى الله عليه وسلم. وبه قال حدثنا عباس بن محمد الدوري حدثنا يحيى بن أبي بكير حدثنا حريز بن عثمان عن سليم بن عامر قال: سمعت أبا أمامة الباهلي رضي الله عنه يقول: ما كان يفضل عن أهل بيت رسول الله صلى الله عليه وسلم خبز الشعير. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்தில் அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை அவகாசங்களை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஹபீப் இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக வந்தவர்கள். இந்த உலகத்துல அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு உன்னதமான ஒரு உயர்வான ஒரு படைப்பும் படைக்கப்பட்டதில்லை. அந்த உன்னதமான படைப்பை பேசுவதற்கு கேட்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருகிறான் என்றால் அது பாக்கியங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உலகத்திலேயே அல்லாஹ் படைச்ச படைப்புகள் ஆக சிறந்த படைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தாரது அது நாங்க செய்த பெரும் பாக்கியம், எங்களுக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமாக அது இருக்கு. அதனால் அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய இந்த அழகான குணங்களை, அவர்களுடைய இந்த நன்னடத்தைகளை எங்களோட வாழ்க்கையிலையும் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் இது போன்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தரணும்.
அதே போன்று அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சு நடப்பதற்குண்டான பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானா. அந்த அமைப்புல நாங்க ஒவ்வொரு நாளும் தொடராக ஒரு தலைப்புகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த மோதிரம் எவ்வாறு காணப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோதிரத்தினுடைய அந்த தன்மை என்ன, அவர்கள் எந்த கரத்திலே அணிந்திருந்தார்கள் என்று பலவிதமான விஷயங்களை நேற்றைய அந்த பாடத்திலே பார்த்தோம். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோதிரம் வெள்ளியால் ஆனதாக இருந்தது. அதனுடைய மேல் பகுதி அபிசீனியா நாட்டுடைய அந்த வேலை பழுக்கள் அதிலே பொதிக்கப்பட்டிருந்தன. அந்த மோதிரத்தினுடைய மேல் பகுதியில் அதாவது முஹம்மதுன் ரசூல் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய 3 வரிகள்ல முஹம்மதுன் ரசூலு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. ஆக நாங்கள் நேற்றைய பாடத்துல படித்தோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலது கையிலே அணியக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்பது பற்றி உண்டான பல விடயங்கள் நேற்றைய பாடத்திலே நாம் பார்த்தோம். அந்த வகையிலே இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு சாப்பாட்டு இதோடு சம்பந்தப்பட்ட சாப்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட உணவோடு சம்பந்தப்பட்ட பாடமாக இன்றைய பாடம் அமைந்திருக்கிறது. முதலாவது பாபு மா ஜாஅ ஃபீ சிஃபத்தி குபுஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு எவ்வாறு எதுவாக அமைந்திருந்தது, அதிகமாக சாப்பிட்ட உணவு எதுவாக ஆகியிருந்தது என்பது பற்றி உண்டான பாடம். அந்த வகையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் குபுஸி ஷஈர் யௌமைன் முத்ததாபிஐன் ஹத்தா குபில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு பெரும்பாலும் வாட்கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியாக ஆகியிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உணவு, அவர்கள் அதிகமாக உட்கொண்ட உணவு வாட்கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியாக ஆகியிருந்தது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உணவு வாட்கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியாக ஆகியிருந்தது. இந்த ரொட்டிய கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து 2 நாளைக்கு வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. இதுவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரியும் வரைக்கும் தொடர்ச்சியாக 2 நாட்கள் கூட இந்த வாட்கோதுமையினால் செய்யப்பட்ட ரொட்டிய கூட சாப்பிட்டில்லை அப்படி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ முதலாவது இந்த கிதாபுல கொண்டு வராங்க. கனிமான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு வாட்கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியாகத்தான் அநேகமாக காணப்படும். அந்த ரொட்டி கூட 2 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை என்று நாங்க இந்த ஹதீசுகளினூடாக விளங்குறோம். அப்படி என்றா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை, அவங்களோட உணவு எவ்வாறு அமைஞ்சிருக்கும், அவங்களோட வாழ்க்கை எப்படி கழிஞ்சிருக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் இதிலிருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா கான யஃப்லு அன் அஹ்லி பைத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபுது ஷஈர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு எப்போதாவது ரொட்டி கிடைச்சிட்டுண்டா அல்லது ரொட்டி தயாரிக்கப்பட்டுட்டா, அந்த ரொட்டி சாப்பிட்ட பின்னால் அந்த 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 சாப்பாடு சாப்பிட்ட பின்னால் பார்க்குகின்ற நேரத்துல எந்த ஒரு உணவும் அங்க மீதம் இருக்காது என்று எழுதி இருக்கிறாங்க. அப்படி என்றா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்தாலும் சரி கிடைத்தாலும் சரி கொஞ்சமாகத்தான் இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக வைப்போம், இன்னும் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உணவு அதிகமாக காணப்பட இல்லை. அப்ப அண்டண்டைக்கு அந்தந்த நேரத்துக்கு தக்கவாறு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த உணவுகள் அமைஞ்சிருந்தது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்குறோம். அதே போன்று
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபீத்துல் லயாலியல் முத்ததாபிஅத தாவியன் ஹுவ வ அஹ்லுஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் தொடர்ச்சியாக பல இரவுகள் தொடர்ச்சியாக பட்டினியாக கழித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பமும் தான், அவர்களும் அன்னாருடைய குடும்பமும் பல இரவுகளை பட்டினியோடு கழித்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பம் என்று வார நேரத்தில் உலமாக்கள் இங்க எழுதுறாங்க, அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுக்கு கீழால வேலை செஞ்ச ஹாதிம்கள், பணியாட்கள், இவங்க எல்லாரையும் சேர்த்து இதுல உள்ளடங்கும். இவங்களுக்கு அதாவது எத்தனையோ நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பாடு, உணவு இரவு காலங்கள்ல, இரவு வேலைகள்ல கிடைக்காமல் இருந்திருக்குது என்ற செய்தியை அறிவிச்சுட்டு சொல்றாங்க. வக்கான அக்ஸரு ஹுபுஸிஹிம் ஹுபுஸ ஷஅஈர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி உணவுகள் கிடைச்சிருமாக இருந்தா அது அநேகமாக வாட்கோதுமையினால் செய்யப்பட்ட அந்த ரொட்டியாகத்தான் இருக்கும் என்ற செய்தியை இதிலிருந்து எங்களுக்கு இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது கேட்கப்படுகிறது, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர் ரக கோதுமையில இருந்து ரொட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்களா? கோதுமையில பல வகையான கோதுமைகள் இருக்குது, தோலோடு இருக்கக்கூடியது, தூசோடு, இப்படி பலவிதமான கோதுமைகள் இருக்கு அந்த காலத்துல. அப்ப இங்க கேட்கப்படுகிறது, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதாவது அந்த உயர் ரக கோதுமை இருக்குது, இப்ப எங்கட நாட்டுல தேயிலை எடுத்துக்கொண்டா உயர் ரகம், அதுக்கடுத்தது பலவிதமான படித்தரங்கள்ல தேயிலை இருக்கு. இத போல அந்த கோதுமையிலையும் பலவிதமான வகைகள் காணப்படுது. அப்ப இங்க கேட்கிறாங்க, அந்த கோதுமையில உயர் ரகமான அந்த கோதுமையில இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்களா ரொட்டி என்பதாக கேட்ட நேரத்துல அங்க சொல்லப்படுகிறது, சஹல் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாங்க, மா ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நகிய ஹத்தா லகிய அல்லாஹ் தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரப்ப சந்திக்கும் வரைக்கும், மௌத்தாகும் வரைக்கும் அவங்க உயர் ரக கோதுமையில இருந்து ரொட்டி சாப்பிட்டதில்லை, அதை நான் கண்டில்லை என்பதாக இந்த சஹாபி சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கோதுமையை, அந்த அவங்க ரொட்டி சுட்டு சாப்பிட்டு அந்த கோதுமையை எடுத்தாலும் அது வாட்கோதுமையாகத்தான் இருந்தது, தூசியோட அதனுடைய தோள்களோட இருந்த அந்த கோதுமையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொட்டி சுட்டு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல அப்ப திரும்பி கேட்கிறாங்க, அந்த கேட்டவங்க திரும்பி கேட்கிறாங்க, அந்த நாட்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த காலத்துல அந்த கோதுமை, வாட்கோதுமை இருக்கு, அந்த வாட்கோதுமையை அரைக்கக்கூடிய ஏதாவது சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதை துப்புரவு செஞ்சு அதை நல்லா தூசிகள் தட்டி நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்து அதை ரொட்டி சுட்டு சாப்பிடுவதற்குண்டான ஒரு வஸ்துவுமே இருக்க இல்லையா என்று கேட்ட நேரத்துல அந்த காலத்துல அப்படியான ஒரு வஸ்து இருக்க இல்லை. நாங்க என்ன செய்வோம், அந்த வாட்கோதுமையை எடுத்து இடிப்போம், அந்த வாட்கோதுமையை நாங்க இடிப்போம், இடித்ததற்கு பின்னால் அதாவது நாங்க இடிச்சதுக்கு பின்னால அதிலிருந்து பறக்கக்கூடியதெல்லாம் பறந்துடும். அப்படின்னா அதனுடைய தூசிகள், அதனுடைய தோள்கள் எல்லாம் பறக்கக்கூடியது பறந்துடும், இருக்கக்கூடியது அதுல இருக்கும், ஒட்டி கொண்டு இருக்கும். அந்த நேரத்துல நாங்க என்ன செய்வோம், எழுமான வரைக்கும் தட்டி போட்டுட்டு அந்த வாட்கோதுமையோட அந்த தோள்களோட அப்படியே அதற்கு மேல தண்ணீர் ஊற்றி அதாவது குழைத்து ரொட்டியாக சுட்டு சாப்பிடுவோம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க அந்த கேட்ட சஹாபாக்களுக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க, அதுவும் அந்த வாட்கோதுமையால செய்யப்பட்ட ரொட்டி, தயாரிக்கப்பட்ட ரொட்டி, அதுலயும் தூசி, அதனுடைய தோலுகள் காணப்படும். அப்படியான இலகிய ரொட்டியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க என்றது இந்த ஹதீஸ்ல இருந்து எங்களுக்கு விளங்குது. கண்ணியமான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்மையிலேயே பல நாட்கள் பட்டினியாக இருப்பாங்க, எதுவும் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்துல ரொட்டிகள் கிடைக்கும், கிடைக்கக்கூடிய ரொட்டியும் ஒழுங்கானதாக
ஒரு அதாவது எங்களோட பார்வையில சொல்ல போனா நாங்க இன்றைக்கு சாப்பிடுற மாதிரியான ரொட்டிகள் அண்டிருக்க இல்லை. இதைத்தான் நாங்க இந்த ஹதீசுகளை வச்சு விளங்குறோம். அப்ப தூசிகளோடையும் அதனுடைய தோல்களோடையும் இருக்கிற அந்த நிலைமையில சொல்லலாம் அந்த முறையைத்தான் இன்றைக்கு நாங்க பேசிக்கொண்டு வரோம். அந்த நேரத்துல இந்த ஒரு ஹதீஸ் எழுதப்படுகிறது. அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ், மா அக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிடக்கூடிய நேரத்துல அவங்க ஒருபோதும் உயரமான இடத்துல மேசையில இருந்து சாப்பிட்டதில்லை. அவங்க உயர்ந்த இடத்துல இருந்து மேல இருந்து கொண்டு சாப்பிட்டதில்லை. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் எல்லா வீடுகள்லையும் மேசை வந்துட்டு கால் வருத்தம், இழுக்க இயலாது, பணியை உட்கார இயலாது இப்படின்னு சொல்லி இன்றைக்கு சாப்பாட்டு மேசைகள் புட்டுவங்கள் வந்துட்டு எல்லா வீட்டுகள்லையும் பொதுவாக அன்றைக்கு வந்து. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வளமை என்னது, அவங்க மேல இருந்து கொண்டு சாப்பிட மாட்டாங்க, கீழே தரையில உட்கார்ந்து கொண்டுதான் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரொட்டியும் அந்த மிருதுவான ரொட்டியாக கூட தயாரிக்கப்பட்டில்லாத நிலைமையில கிடைக்கும். மிருதுவாக சொஃப்டாக ரொட்டியை சுட்டா சில நேரத்துல சொஃப்டாக இருக்கும் அது. அப்ப அந்த மாதிரி சொஃப்டான நிலைமையில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொட்டி கிடைச்சில்ல, அது வாட்கோதுமையோட அப்படித்தான் இருந்துச்சு என்ற செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அதாவது மஸ்ரூக் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொட்டியை கொண்டு வாங்க, ரொட்டி சாப்பிடுவதற்காக கொண்டு வாங்க என்று சொன்ன நேரத்துல சொல்லி போட்டுட்டு அவங்க சொல்றாங்க, மா அஷ்பஉ மின் தஆமின் ஃபஅஷாஉ அன் அப்கிய இல்லா பகைத். ஏதேனும் உணவை நான் வயிறு நிரம்ப உண்டால் அந்த நேரத்துல நான் அழணும் என்று நினைச்சா நிச்சயமாக நான் அழுதுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதாவது இந்த ஹதீஸ் வருகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு வயிறு நிரம்ப உணவு சாப்பிட கிடைக்குது, ரொட்டி சாப்பிட கிடைக்குது அப்படின்ட்டு இருந்தா அந்த நேரத்துல எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது அலோனும் என்று, அப்படி நான் அலோனும் என்று நினைச்சா நான் அழுதுடுவேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த சஹாபி கேட்டாங்க, அப்படி சொல்றீங்க, என்ன காரணம்? உணவு கொண்டு வந்தா அதை சாப்பிடுறது தானே, அதை நினைச்சு ஏன் கவலைப்படணும் என்று கேட்ட நேரத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, பழைய நிலைமை ஞாபகத்துக்கு வருகிறது. பாருங்க, பழைய முன்னால உள்ள நிலைமைகளை மறக்க கூடாது என்று சொல்றது இந்த ஹதீசுகளை வச்சு எங்களுக்கு விளங்குது. இன்றைக்கு அந்த காலத்துல எங்களோட பெற்றோர்களோட இருக்கிற நேரத்துல பட்ட கஷ்டங்கள், அந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்துட்டா அப்படியே மறந்து போய்த்துடும். அந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே மறந்துடும். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயோ வஃபாத் ஆகிட்டாங்க, அதுக்கு பின்னால சொல்றாங்க, நான் எனக்கு ஏதாவது உணவு கிடைக்கிற நேரம் அலோனும் என்று நினைச்சா நான் அழுதுருவேன். அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்ட நேரத்துல சொன்னாங்க, அதுக்குருல் ஹால் அல்லதி ஃபாரக அலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யா. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தை விட்டு பிரிஞ்ச அந்த நேரத்தை யோசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தை விட்டு பிரிஞ்ச அந்த நேரத்தை, அந்த நிலைமையை நான் யோசிக்கிறேன். வல்லாஹி மா ஷபிஅ மின் ஹுப்ஸின் வலா லஹ்மின் மர்ரத்தைனி ஃபீ யௌமின் வாஹிதின். என்னுடைய கணவர் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த இறுதி நேரத்தை நினைக்கிற நேரம் எனக்கு கவலை வருகிறது. ஏன் கவலை வருகிறது என்றால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மா ஷபிஅ மின் ஹுப்ஸின் வலா லஹ்மின் மர்ரத்தைன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஒரு நாளையில 2 நேரம் ரொட்டியோடையும் இறைச்சியோடையும் சேர்ந்து சாப்பிட்ட வரலாறே இல்லை என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்றாங்க, ஒரு நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நேரம் ரொட்டியும் இறைச்சியும் சேர்ந்து சாப்பிட்ட நாள் இல்லை. 2 நேரம் கிடைக்காது, ஒரு நாளும் கிடைச்சா ஒரு நேரம், இல்லாட்டி பட்டினி.
இப்படித்தான் இருந்துச்சு. அதனால அந்த நிலைமையை நினைச்சு நான் இப்ப கவலைப்படுகிறேன். எனக்கு ஏதாவது உணவு வார நேரத்துல எனக்கு அலோனும் போல இருக்குது. என கனவு அவங்க அந்த நிலைமையில பிரிஞ்சிட்டாங்களே, உண்றதுக்கு சாப்பிடுறதுக்கு உணவில்லாம அந்த கஷ்டத்தோட பிரிஞ்சிட்டாங்களே, இப்ப இதை நான் சாப்பிடவா என்று என்ற உள்ளம் ஏங்குது என்ற விஷயத்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்படி என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்நாட்கள் எப்படி கழிஞ்சிருக்குது, எவ்வளவு பசியோட பட்டணியோட எவ்வளவு துன்பமாக கழிஞ்சிருக்குது என்று நாங்க இதுல இருந்து விளங்கக்கூடியதாக இருக்குது. அதே போல கத்தாதா, அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இன்னும் ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயரமான இடத்துல இருந்து மேஷைய போன்ற இடத்துல இருந்து சாப்பிட்டது இல்லை. வல அகல ஹுபுஸன் முரக்ககன் ஹத்தா மாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிருதுவான உணவையும் சாப்பிட்டதில்லை, மிருதுவான ரொட்டியையும் சாப்பிட்டதில்லை. எதுவரைக்கும்? அவங்களுடைய மௌத்து வரைக்கும் அவங்க இப்படியான உணவுகளை, மிருதுவான உணவுகளை வாய்க்கு ருசியாக சாப்பிட்டதில்லை என்ற செய்தியை இங்கு எழுதியிருக்கிறாங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? அதே போல முன்னுக்கு, அதாவது சில ஹதீசுகள் வருகிறது பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்க, எந்த உணவை விரும்பி சாப்பிடுவாங்க என்று கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வினாகிரி. வினாகிரி என்று சொல்ற நேரத்துல எந்த காலத்துல இருக்கக்கூடிய வினாகிரி எங்களுக்கு சொல்றதுக்கு முடியாது. அது பலவிதமான சேர்மானங்கள் சேர்க்கப்பட்டு வருகிறது. அந்த காலத்துல வினாகிரி சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த வினாகிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவுக்காக வெளி எடுத்திருக்கிறாங்க, விரும்பி உட்கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி பதிவாக இருக்குது. அதாவது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அலஸ்து ஃபீ தஆமின் வ ஷராபின் மா ஷி'தும். அதாவது நீங்க இந்த காலத்துல அழகான சாப்பாடு, குடிப்பு இதுகளை நீங்க பெற்றுக்கொள்றீங்களே, சாப்பிடுவதற்கு உணவு, குடிப்பதற்கு குளிர்பானம், இப்படி பலவிதமான வஸ்துக்களை, உணவுகளை நீங்க கொள்கிறீர்கள் அல்லவா? لقد رأيت نبيكم صلى الله عليه وسلم وما يجد من الدقل ما يملأ بطنه. ஆனா யாரு? நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான சாப்பாடு, குளிர்பானம் எல்லாம் கிடைக்குது. ஆனா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த காலத்தை யோசிச்சு பார்க்கிறேன். அவங்களோட காலத்துல மற்ற ரகமான பேரிச்சம்பழங்களும் கிடைக்காத நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வாழ்நாட்கள் கழிஞ்சிருக்குது. அதாவது பேரிச்சம்பழத்திலையும் இலக்கமான பேரிச்சம்பழம் கூட கிடைக்காத நிலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல காணப்பட்டது என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்க கோழி இறைச்சியை சாப்பிட்டு இருக்கிறாங்க, கோழி இறைச்சியை சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற செய்தி ஒரு ஹதீஸ்ல பதிவாகுது. அதாவது சில சஹாபாக்கள் அப்படியே நேரத்துல அங்க கோழி இறைச்சி சமைக்கப்பட்ட அந்த கோழி கறியும் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த நேரத்துல அந்த அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மனிதர் என்ன செய்யறார், அப்படியே கொஞ்சம் பின்னுக்காகி கொள்றார், அந்த உணவை சாப்பிடாம கொஞ்சம் பின்னுக்காகிறார். அந்த நேரத்துல அங்க இருந்தவங்க கேட்டாங்க, பின்னுக்காகிறீங்க? அந்த நேரத்துல அந்த மனிதர் சொன்னார், இந்த கோழி இப்ப அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கோழி இருக்குது, இந்த கோழி ஒரு அசுத்தமான ஒன்றை சாப்பிடுவதை நான் கண்டேன், அசுத்தமான ஒன்றை சாப்பிடுவதை கண்டேன், அதனால நான் கொஞ்சம் பின்னுக்காகிறேன், சாப்பிட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த கோழி அந்த அசுத்தமான ஒன்றை சாப்பிடுற நேரத்துல நான் இந்த 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 கோழியுடைய இந்த இறைச்சை மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன் என்று அந்த நேரத்திலேயே நான் சத்தியம் பண்ணிட்டேன். இந்த கோழி ஒரு அசுத்தமான பொருளை சாப்பிட்டுடுச்சு, அதை நான் கண்டேன், அந்த நேரத்திலே நான் எனக்குள்ள சத்தியம் செஞ்சு கொண்டேன், இந்த கோழியுடைய இறைச்சை நான் சாப்பிட மாட்டேன். இப்ப அந்த அந்த விஷயத்தை அந்த 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 சஹாபி சொன்ன நேரத்துல பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, கிட்டவாகுங்க கிட்டவாகுங்க கிட்டவாகி, அதாவது சாப்பிடுவதற்காக நீங்க கிட்டவாகுங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க. இன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅகுலு லஹ்ம தஜாஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது
கோழி இறைச்ச சாப்பிடுவதற்கு நான் கண்டிருக்கிறேன். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோழி இறைச்சி சாப்பிட்டு இருக்கிறாங்க, நீங்க வானாம் என்று ஒதுங்காதீங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க என்று இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அவங்க கோழி இறைச்சியும் சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற செய்தி இதிலிருந்து விளங்கக்கூடியதாக இருக்குது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி உட்கொண்ட உணவு தான் சுரக்காய். இன்னைக்கு சுரக்காய் என்று சொல்வோம். சுரக்கா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பி உட்கொண்ட சாப்பிட்ட ஒரு உணவு. இந்த ஹதீஸ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு அத்-துப்பா. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுரக்காய மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விருந்துக்காக வேண்டிய ஒரு இடத்துக்கு அழைக்கப்படுகிறது. அந்த நேரத்துல அந்த விருந்தை உட்கொள்வதற்காக நானும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போனேன். அந்த வீட்டுக்கு, அந்த இடத்துக்கு நானும் போனேன். போன நேரத்துல அங்க பார்த்தா அவங்களுடைய அந்த கறிக்குள்ள சுரக்காயும் இருக்குது. அந்த நேரத்துல அந்த சஹாபி சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஜஅல்து அத்ததப்பஹு, நான் அந்த சுரக்காயை எடுத்து அப்படியே முன்னுக்கு வச்சுக்கொண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னுக்கு இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் முன்னுக்கு வச்சுக்கொண்டேன். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் விரும்பி உட்கொள்வாங்கன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய உணவுலேயே, அந்த கறியிலேயே சுரக்காயத்தான் விரும்பி உட்கொள்வாங்க, சாப்பிடுவாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால சுரக்காயை எடுத்து நான் என்ன செஞ்சேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கால நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதே போன்று அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தையல் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒரு சாப்பாட்டுக்காக அவர் வீட்டுக்கு அழைக்கிறார். எப்படி? அவருடைய ஒரு ஆசை, தண்ட கையாலேயே உணவை செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்கணும். இவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய கையாலேயே உணவை சமைச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டாரு, யார ரசூலுல்லாஹ், இன்னைக்கு எங்கட வீட்டுக்கு வரணும், எங்கட இடத்துக்கு வரணும், இன்னைக்கு எங்கள வீட்டுல தான் சாப்பாடு என்று அழைக்கிறார். ஒரு தையல் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர். இப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபதஹப்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமிதாலி, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம் தான், பணியாட்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அநேகமா எல்லா கட்டங்கள்லையும் கூட இருப்பான். அப்ப இவங்க சொல்றாங்க, நானும் போனேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட. அப்ப அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அங்க, அதாவது வாட்கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி வைக்கப்படுகிறது. அதே போன்று சுரக்காயும் வேற கறியும் கலந்த ஒரு குழம்பும் வைக்கப்படுகிறது. சுரக்காயும் கறியும் கலந்த மாதிரி ஒரு விதமான ஒரு கறி அங்க வைக்கப்படுகிறது. அந்த நேரத்துல நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறேன். ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யததபஉ துப்பா ஹவாலிய ஸஃபஹா, அதாவது அந்த தட்டுடைய அந்த பீங்கான்ல அந்த மரவைடு அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய சுரக்கா அங்க துண்டு துண்டா இருக்கு. சுரக்கா அங்க துண்டு துண்டா இருக்கு. அதை நான் பார்க்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுரக்கா துண்டு ஒன்றொண்டா எடுத்து சாப்பிடுற அந்த காட்சியை நான் கண்டேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சுரக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க என்ற காரணத்தினால அவங்க அதைத்தான் புறக்கி சாப்பிட்டாங்க என்ற செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு முடிஞ்சா என்ன செய்வாங்க, அவங்களுடைய விரல்களை சூப்பிக் கொள்வாங்க. அவங்களுடைய விரல்களை சாப்பிட்டு முடிஞ்சதற்கு பின்னால விரல்களை சூப்பிக் கொள்வாங்க. அதிலும் குறிப்பாக பல ஹதீசுகள் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 3 விரலை சூப்பிக் கொள்வாங்களாம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால அவங்களோட 3 விரலை சூப்பிக் கொள்வாங்களாம். அது ஏன் என்று கேட்டா, அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரும்பாலான சாப்பாடு ரொட்டியாகத்தான் இருக்கும். ரொட்டிய ஒரு மனிதன் இப்போ நான் எடுக்கிற நேரத்துல ஒரு 3 விரலால தான் நாங்க எடுப்போம். ரொட்டி இப்படி அள்ளி 5 விரலால எடுத்து சாப்பிட்டது குறைவு. ரொட்டியை சாப்பிடுற நேரத்துல ஒரு 3 விரலை தான் நாங்க பாவிப்போம். ரொட்டி எடுத்து துண்டு எடுத்து சாப்பிடுறோமா.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 விரல சாப்பிட்டதற்கு பின்னால சூப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஹதீஸை வச்சு நாங்க பார்க்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரொட்டி துண்டுகளை அந்த 3 விரலாலையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால 3 விரல்ல அந்த ரொட்டியுடைய அந்த கரிகள் ஆணங்கள் பட்டு இருக்கும், அதனால சூப்பி கொண்டாங்க என்ற செய்தியை நாங்கள் இதிலிருந்து பார்க்கிறோம். அதே மாதிரி வேறு ஒரு ஹதீஸ்லையும் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுமையாக எல்லா விரல்களையும் சூப்பி கொண்டாங்க என்று. இப்படியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உணவு முறை இருந்துச்சு. இதோட நிறைய விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆணம் எவ்வாறு இருந்துச்சு, ஆணம் எவ்வாறு, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாத்திரம், சாப்பிடக்கூடிய பாத்திரம் எவ்வாறு இருந்துச்சு, அப்படி உண்டான விஷயங்கள் வருகிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆடுகள் அறுத்தா ஆட்டுடைய முன்னங்கால் இருக்குது, முன்காலை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆட்டுடைய முன்கால் இருக்குது, இந்த முன்காலை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க என்ற விஷயம் அதாவது சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த உணவு முறைகள் காணப்பட்டுச்சு. இதோட தொடர்ச்சியாக நிறைய ஹதீசுகள் வருகிறது. நேரம் போதாது, இன்ஷா அல்லாஹ் இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு நாள், அதாவது 2 நாட்கள் தான் மீதமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால முடியுமான வரைக்கும் அந்த 2 நாட்களுக்குள்ளால முக்கியமான சில பகுதிகளை, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல காண்றது அது ஒரு தனியான ஒரு பாடம். அது எப்ப கிடைச்சும், எப்படி கிடைச்சும், அப்படி கண்டா என்ன, இப்படி ஒரு பாடம் இருக்குது, முக்கியமான ஒரு பாடம் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வேறு விஷயங்கள் நிறைய இருக்குது, முடியுமான வரைக்கும் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அன்பு வச்சு அவங்களுடைய அந்த சுன்னத்துகளை வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على نبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم أصلح أحوال المسلمين في فلسطين وفي كل مكان يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على سيدنا محمد. يا رب صل عليه وسلم.